இப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கும்போது யாராவது உங்களுக்கு ஒரு உணவு தராங்க, அந்த உணவு சாப்பிடக்கூடாது என்பது கட்டுப்பாடு. உதாரணத்துக்கு சோறு சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. அப்போ தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒரு சோறு தராங்க, ஒரு பார்சல் பிரியாணி தராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதை வாங்கிடுறீங்க. அவங்க முன்னாடியே சாப்பிட சொன்னால் சாப்பிடாதீங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு பிரியாணியில் உள்ள அந்த பீஸை எடுத்து சாப்பிட்லாம். சிக்கன் பீஸா மட்டன் பீஸா சாப்பிடுங்க. ஆனால் அந்த ரைஸை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை தான் சாப்பிடக்கூடாது, நீங்கள் கட்டுப்பாடு கடைபிடிக்கிறீங்க. ஆனால் அந்த உறவினர்கள் அதாவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, ஒரு பிரியாணி பார்சல் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதில் உள்ள பீஸை மட்டும் முட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா மாமிசம் சாப்பிட்லாம், ஆனால் அதே ரைஸு சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த குஸ்காவை நீங்கள் வெளியில் கொட்டிடுங்க, அல்லது நாய்க்கு வச்சுருங்க. ஏன்னா நாம் ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு, மற்றவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. நம்மளை மற்றவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. ஆமாம், அதனால் வந்து இப்போ நாம் உணவு ஒரு அரிசி சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ அதையே ஒருத்தர் தர்றாரு அப்படிங்கும்போது அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக நாம் அதை சாப்பிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்தி தான் ஒருத்தர் சந்தோஷப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. எதுக்காக நம்ம சோறெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? சோறு சாப்பிடாமல் இருந்தால் ஒரு நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்படி ஏதாவது நோய், சர்க்கரை நோய் இருந்தால் சர்க்கரை நோயெல்லாம் ஏற மாட்டேங்குது, நல்லாவே இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்க நமக்காக தானே நம்ம உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோம், நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம நம்ம சந்தோஷத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தையே எனக்காக நீங்கள் தள்ளி வைங்க, இந்தாங்க சோறு சாப்பிடுங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக சரி, அவங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு அதை சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சாப்பிடாம அந்த சோறை நீங்கள் தூர வச்சிடலாம். அவங்ககிட்ட சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிடுங்க. பொய் சொல்லவும் கற்றுக்கணும். பிறர் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக பொய் சொன்னால் தப்பில்லை. பொய் அந்த விதத்தில் வரவேற்கப்படுகிறது, அந்த விதத்தில் பொய் தேவைப்படுகிறது. எல்லா இடத்துலையும் உண்மையை சொன்னால் பிறர் மனசு கஷ்டப்படும் அப்படின்னா அந்த உண்மை நமக்கு தேவையில்லை. அதனால் பிறர் மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொய் சொல்லணும். பிறரை கஷ்டப்படுத்தி ஒரு உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது கூட, அதுக்காக பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய சூழ்ச்சியோட நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த உணவை நாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த உணவை நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளுணர்வு ஒரு சூழ்ச்சியில் இருக்குது, நம்மளை வீழ்த்தணும். இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல, உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கும் போது தான் ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக வேற இருப்பார். அதனால் இவர் உணவு கட்டுப்பாட்டை தகர்த்தி இவரை நோயாளியாக மாற்ற வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறாரோ அந்த உணவை அவருக்கு கொடுத்து அவரை பலவீனப்படுத்தணும், ஆசையை மூட்டணும், அதன் மூலம் அவருக்கு நோயை வரவழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சி தான் அவருக்கு நாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த உணவை அவர்கள் நமக்கு தருவது காரணமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் யோசிக்கணும். இப்படியெல்லாம் யோசித்தாதான் நாம் ஒரு உணவு கட்டுப்பாடு, ஒரு பாதுகாப்பு வளையம், தவறான உணவுகள் நமது வாழ்க்கைக்குள் வரவே கூடாது, ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்.